ஓகே, இப்போ நத்திங் கிட்ட இருந்து புதுசாக வந்திருக்கு இந்த டிவைஸ் தான் நத்திங் ஃபோன் 4B. ஸோ இந்த டிவைஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35,000 அந்த ப்ரைஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த டிவைஸ் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துடலாம். இதான் நமக்கு இந்த நத்திங் ஃபோன் 4B வர பாக்ஸ். இங்கே பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள டிவைஸ் வந்துருக்கு. அதுக்கப்புறம் இங்கே நமக்கு ஒரு கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேஸை கொஞ்சம் ஃபிட் பண்ணி பார்க்கலாம். இங்கே ஃபிட்டிங் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ இந்த கேஸ் போட்டதுக்கப்புறம் லுக் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் டைப் சி டு டைப் சி சார்ஜர் கேபிள் வந்துருக்கு. சிம் எஜெக்டர் பின் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சிம் டூல் பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பவும் போல் சார்ஜர் பாக்ஸில் வராது. நெக்ஸ்ட் இங்கே டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ் நமக்கு ஒரு 3 கலர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இப்போ நம்ம கேட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர், இது இல்லாமல் ப்ளூ பிளாக் அப்படின்னு சொல்லி 2 கலர் ஆப்ஷன் வந்து இருக்குது. இங்கே நம்ம பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பாலிகார்பனேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து இருக்குது. அங்கே நம்ம டுவல் கேமரா வந்து இருக்குது. அது பக்கத்தில் வந்து ஆம்பியன்ட் லைட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. தென் சைடில் உங்களுக்கு வந்து இப்போ கிளிஃப் பார் வந்து இருக்குது. இந்த கிளிஃப் பார் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம் அதே சேம் கிளிஃப் பார் தான். இங்கே மொத்தமாக நமக்கு வந்து 5 LED வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த லைட்டை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு செட்டிங்ஸில் வந்து கிளிஃப் இன்டர்ஃபேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அங்கே போனீங்க அப்படின்னா இந்த லைட் வந்து டோட்டலாக கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம வாலி வந்து இன்க்ரீஸாக டிக்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். அதுக்கப்புறம் ரிங்டோன் வைக்கிறோம், நோட்டிஃபிகேஷன் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு எந்த மாதிரி எஃபெக்ட் வரணும் அப்படின்னு நம்மளே செட் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் கீழே நமக்கு ஒரு ரெட் கலர் LED வந்து இருக்குது. இது நம்ம வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது ரெட் கலர் வந்து பார்த்தா விட்டு விட்டு எரியும். அதே மாதிரி நமக்கு அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணும்போது ரெட் லைட் வந்து பிளிங்க் ஆகும். இந்த கேமராக்கு நேராக நமக்கு வந்து சின்ன ஒரு கிரிப் மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. அது பார்க்க நல்லாவே இருக்குது. இங்கே திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 8.6 mm திக்னஸ் வந்து இருக்குது. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 214 கிராம் வெயிட் வந்து இருக்குது. இங்கே ஐபி ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் IP64 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இங்கே டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்க்க நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.77 inches ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது கூட நம்ம 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்குது. இந்த டிவைஸோட பீக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 2100 nits பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 1200 nits IBM வந்து இருக்குது. இந்த டிவைஸ் இன்டோர் அண்ட் அவுட்டோர டிஸ்பிளோட பிரைட்னஸ் நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே டிஸ்பிளோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் சூப்பர் AMOLED பேனல்ன்றனால நல்ல குவாலிட்டியாக இருக்குது. மூவிஸ்லாம் பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சு. இங்கே அந்த பிளாக்ஸ் நல்லா டீப்பாக இருக்குது. தென் இங்கே ஃப்ரண்ட்ல இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ஃபாஸ்ட் அக்யூரேட்டாகவே இருக்குது. தென் ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் டுவல் சீரிஸ் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் அவுட்புட் நல்லாவே இருந்துச்சு. இங்கே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் எல்லாமே சூப்பராக இருக்குது. பட் ஆனால் அந்த டிஸ்பிளேல கீழே வந்து பெசல்ஸ் வந்து பாருங்க கொஞ்சம் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதை மட்டும் கொஞ்சம் சின்னது பண்ணியிருந்தாங்க அப்போ இன்னும் பார்க்க நல்லா ப்ரீமியமாக இருந்திருக்கும். ஸோ ஓவரால் இங்கே டிஸ்பிளேல குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே டிவைஸோட பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் டாப்பில் மைக் வந்து கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் ஸ்பீக்கர் வந்து இருக்குது. லெஃப்ட் சைடில் நமக்கு எசென்சியல் கீ வந்துருக்கு. தென் கீழே பாட்டம் சிம் ஸ்லாட் வந்துருக்கு. அது பக்கத்தில் மைக் வந்துருக்கு. தென் டைப் சி சார்ஜிங் போர்ட், தென் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ரைட் சைடில் நமக்கு வந்து வால்யூம் பட்டன், அது கீழே பவர் பட்டன் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே ப்ராசர் பொறுத்த வரைக்கும் Snapdragon 6 Gen 4 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல 30,000 பட்ஜெட்டில் வந்து பார்த்தா Snapdragon 7 Gen 4 நமக்கு வந்து ஈஸியாக வந்து பார்த்தா கிடைக்கும். பட் இப்போ ப்ரைஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கனால நமக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து பார்த்து Snapdragon 6 Gen 4 வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. இது கூட LPDDR4Xக்கான ரேம் வந்து இருக்குது. UFS 2.2 தான் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்கோர் ரன் பண்ணும்போது நியர்லி 1 மில்லியனுக்கான ஸ்கோர் வந்து பார்த்தா கிடைக்குது. தென் CPU த்ராட்டிங் டெஸ்ட் 92% ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தா கிடச்சி. இது கீக் பெஞ்சோட ஸ்கோர் வந்து பாருங்கள். நம்ம 3D டெஸ்ட்டில் நம்ம 98% ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தா கிடச்சி. இங்கே பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம டெய்லி யூசேஜுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வந்து பார்த்தா கிடையாது. ஆப்பில் வந்து ஸ்மூத்தாக வந்து ஓப்பன் ஆகுது. நம்ம மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது டிவைஸோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. இங்கே BGMI கேம் பிளே பொறுத்த வரைக்கும் நம்ம 120 FPS விளாட முடியும். கேம் பிளே அளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. அதில் எந்த பிரச்சனை வந்து கிடையாது. தென் நான் இந்த டிவைஸ் யூஸ் பண்ணும்போது வந்து இப்போ ஹீட்டிங் வந்து பார்த்தா எங்கேயுமே பெருசாக வந்து கிடையாது. ஸோ ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம மீடியமான யூசேஜுக்கு வந்து பெட்டராக இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே பேட்டரி பொறுத்த வரைக்கும் 6000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்குது. தென் 7.5 வாட்ஸ்க்கான ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஃபஸ்ட் இந்த டிவைஸ் நம்ம 0 100% ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு வந்து பாருங்கள். இப்போ நம்ம டிவைஸில் வந்து 0% சார்ஜ் வந்துருக்கு. இங்கே சார்ஜர் பொறுத்த வரைக்கும் நான் ரிங்கியோட 65 வாட் கான் சார்ஜர் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ கரெக்டாக 10 மினிட்ஸ் ஆச்சு. 11% பேட்டரி ஏறி இருக்குது. தென் 20 மினிட்ஸ் 26%, 30 மினிட்ஸ் 37%, 40 மினிட்ஸ் 42%, 15 மினிட்ஸ் 54%, தென் கரெக்டாக 1 ஹவரில் நமக்கு வந்து 63% ஏறி இருக்குது. தென் 1 hour 10 minutes 74%, then 1 hour 20 minutes 84%, then 1 hour 30 minutes 92%, தென் ஃபைனலாக இந்த டிவைஸ் நம்ம 100% சார்ஜ் ஃபுல்லாக இருக்குது. 1 மணி நேரம் 40 நிமிஷம் கிட்ட வந்து பார்த்தா ஆகுது. இந்த டிவைஸ் நம்ம 0-100% ஃபுல்லாக இருக்குது. 1 மணி நேரம் 40 நிமிஷம் கிட்ட வந்து பார்த்தா எடுத்துக்குது. இங்கே ஸ்க்ரீன் ஆன் டைம் பொறுத்த வரைக்கும் நம்ம 7 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து ஈஸியாக வந்து பார்த்தா கிடைக்குது. ஸோ பேட்டரி பற்றி இந்த டிவைஸ் நம்ம கவலைப்பட தேவையில்லை, சூப்பராக வந்து இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே நம்ம சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் நத்திங் OS 4.1 வந்து இருக்குது. Android 16 வந்து பேஸ் பண்ணது. இந்த டிவைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்க்கான மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் தென் 6 இயர்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நத்திங் OS நமக்கு வந்து பார்த்தோம் கிளியர் பியூர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தா கிடைக்கும்.
கிடைக்கும், ஸ்டாக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும், பட் எக்ஸ்ட்ரா கஸ்டமைஸும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். தென் இந்த நத்திங் நோய்ஸில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து லாக் ஸ்க்ரீனுக்கு அந்த விஜிட் தான். இங்கே நத்திங் நோய்ஸில் இருக்கிற மாதிரி லாக் ஸ்க்ரீன் விஜிட் நம்ம இப்போதைக்கு வந்து எந்த விதமான வாய்ஸில் நம்ம பார்க்க முடியல. சூப்பராக வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம டிவைஸில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம் அப்படின்னா டேரெக்டாக அந்த ஸ்க்ரீன்ஷாட் நம்ம சாட் ஜிபிடியில் அட்டாச் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணுமோ அதை கேட்டுக்க முடியும். தென் நீங்கள் ப்ளூடூத் பொறுத்த வரைக்கும் நம்ம பெருசாக வந்து எதுவுமே கிடையாது. ஒரு 2-3 ஆப் வந்து இருக்குது, பட் நம்மளால் வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியும். இங்கே நம்ம சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் எதுவுமே குறை சொல்ல முடியாது. இங்கே நத்திங் ஓஎஸ் யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே நெட்வொர்க் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் 9 5G பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நெட்வொர்க்கில் எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. 5G நல்லா ப்ராப்பராக வந்து பார்த்தா கிடச்சி. தென் இது கூட ப்ளூடூத் 6.0 வந்து இருக்குது. Wi-Fi 6 வந்து கொடுத்துருக்காங்க. NFC இந்த டிவைஸில் அவைலபிளாக இல்லை. நெக்ஸ்ட் இங்கே கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்கில் 50 மெகாபிக்சலுக்கான ஒரு மெயின் கேமரா வந்து இருக்கு. தென் ஒரு 8 MP அல்ட்ராவுடன் லென்ஸ் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் ஆம்பியன்ட் லைட் சென்சார் வந்து இருக்கு. தென் ஃப்ரண்ட்ல 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் பேக் கேமரால 4K 30 fps ஷூட் பண்ணலாம். இங்கே ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 1080p 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். இந்த போட்டோஸ் எல்லாம் மெயின் கேமரா எடுத்து அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்குன்னு வந்து பாருங்க. நல்ல லைட் கண்டிஷன்ல பெட்டரான போட்டோஸ் நமக்கு வந்து பார்த்தா கிடைச்சு. தென் இந்த போட்டோஸ் நமக்கு வந்து பார்த்தா அல்ட்ராவுடன் லென்ஸ் எடுத்த ஒரு சில போட்டோஸ் வந்து பாருங்க. தென் இந்த போட்டோஸ் எல்லாமே போர்ட்ரேட்ல எடுத்தது. இங்கே நம்ம போர்ட்ரேட்ல வந்து பார்த்தா எட்ஜ் டிடெக்ஷன் நல்லா பர்ஃபெக்டாக வந்து பார்த்தா இருந்துச்சு. எனக்கு அந்த பேக்ரவுண்ட் பிளர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. தென் ஒரு சில ஃபோட்டோஸ் ஃப்ரம் செல்ஃபி. தென் லோ லைட் ஃபோட்டோஸ் பொறுத்த வரைக்கும் சூப்பர் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஒரு டீசெண்டான ஃபோட்டோஸ் நமக்கு வந்து கிடைக்குது. இந்த வீடியோ நம்ம பேக் கேமராவில் 4K 30 fps ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபுட்டேஜோட அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்குன்னு வந்து பாருங்க. இங்கே நம்ம ஜூமிங் பொறுத்த வரைக்கும் 2x ஜூம் பண்ண முடியுது. அப்படி இன்க்ரீஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் 10x வரைக்கும் ஜூம் பண்ணலாம், பட் நமக்கு அந்த இடத்துல கிளாரிட்டியில் அந்தளவுக்கு இருக்காது. இங்கே நம்ம அல்ட்ரா வைட் ஆங்கிளில் நம்மளால் வந்து 4K ஷூட் பண்ண முடியாது. இப்போ இந்த வீடியோ வந்து நான் 1080p 60 fps வச்சுருக்கேன். இப்போ அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஆன் பண்ணுறேன். இப்போ பார்க்கலாம். நமக்கு இங்கே 4K அல்ட்ரா வைட் ஆங்கிள் வச்சு ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 1080p 60 fps ஷூட் பண்ண முடியும். ஸோ ஃபுட்டேஜோட அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்குன்னு வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் என்னோடய வாய்ஸ் எந்த அளவுக்கு ஆடியபிளாக கிளியராக இருக்குது அதையும் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த டிவைஸில் நமக்கு வந்து டுவல் வீடியோ ரெக்கார்டிங் வந்து பண்ணிக்க முடியும். அதாவது ஃப்ரண்ட் கேமராவும் பேக் கேமரா ஒரே டைம் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். இங்கே நம்மளால் வந்து பார்த்தா அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஷூட் பண்ண முடியுது இந்த ஃபுட்டேஜை. இப்போ நான் 1x ஸ்விட்ச் பண்ணுறேன். தென் 2x. ஓகே. ஸோ ஃபைனலாக ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ் நமக்கு லான்ச் ஆகும்போது பேங்க் ஆஃபர்லாம் போக 30,000 அந்த ப்ரைஸிங் வந்து கிடச்சி. பட் இப்போ இந்த டிவைஸ்க்கு வந்து பார்த்தா மறுபடியும் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ கரண்ட்டாக இங்கே பேஸ் வேரியன்ட் 8+128 நம்ம 35,000 கிட்ட செல் பண்ணுறாங்க. பேங்க் ஆஃபர்லாம் போக 32,374 அந்த ப்ரைஸிங் வந்து கிடைக்குது. இதில் 8+256 நமக்கு வந்து 39,000. பேங்க் ஆஃபர்லாம் போக 36,074 அந்த ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இங்கே ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து ஓவர் ப்ரைஸிங்காக தான் இருக்குது. பட் நம்ம நத்திங் பிராண்ட் மட்டும் சொல்லிட முடியாது. எல்லா பிராண்டோட டிவைஸும் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்துருக்கு. பட் இவங்க அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 அந்த ப்ரைஸ் வந்து கொஞ்சம் நாளைக்கு வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இந்த டிவைஸில் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எதுவுமே வந்து பார்த்தா கிடையாது. ஓரளவுக்கு டீசெண்டான ஃபோனாக வந்து இருக்கு. பட் இங்கே ப்ரைஸிங் தான் நம்ம 32,000 போட்டு இந்த டிவைஸ் வாங்கணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டியதாக இருக்குது. பட் இங்கே நம்ம ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மோட்டோட S70 ஃபியூசன் நமக்கு வந்து 28,000 அந்த ப்ரைஸிங் வந்து பார்த்தா கிடைக்குது. அதில் ப்ராசர் பொறுத்த வரைக்கும் Snapdragon 7 Gen 4 வந்து கொடுத்துருப்பாங்க. இன்னும் நல்ல ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தா கிடைக்கும். அந்த டிவைஸ் இல்லை அப்படின்னா ஓப்போட K13 Turbo Pro அது உங்களுக்கு வந்து பார்த்தா Snapdragon 8 Gen 4 வருது. பேட்டரி நமக்கு வந்து 7000 mAh ஒரு பெரிய பேட்டரி வந்து இருக்கு. ஸோ ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் 37,000 அந்த ப்ரைஸிங் வந்து பார்த்தா கிடைக்குது. அந்த ரெண்டு டிவைஸுமே வந்து இப்போ இந்த டிவைஸில் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டரான ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வேணும்னா அந்த ப்ராடக்ட் கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ டிவைஸ்க்கான பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த டிவைஸ் வாங்கலாமான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நத்திங் கிட்ட இருந்த ஒரு டிவைஸ் வேணும், அது லேட்டஸ்டான ஒரு டிவைஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். ஸோ இதான் அந்த நத்திங் ஃபோன் 4B பற்றி என்னோட கருத்து. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். தென் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நீங்கள் சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.